மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் அன்பு அருட்தந்தை ஜோ அருண் சேசா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். என்ன அப்படின்னா, பை பர்சனலி உங்களை இன்டர்வியூ பண்ணுறப்போ ஒரு இயேசு சபை துறவியை வெரி ஃபஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ பண்ணுறேன். என்னன்னா, ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் சவேரியன் அண்ட் ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் ஜெஷூட் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு எப்பவுமே ரொம்ப பெருமை உண்டு. ஸோ உங்களை இன்னைக்கு அது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாதர். ஜோ அருண் அப்படின்னு சொன்னாலே அங்கே கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து கேட்டிருக்கிறேன். இந்த மேன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஜிபாவில் நீங்கள் அங்கே இருக்கும் போதெல்லாம். ஸோ இன்றைக்கி நேரடியாக உங்களை சந்திச்சிருக்கிறேன். உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். பார்த்துக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுடைய கல்லூரி பருவம், நீங்கள் குரு மாணவராக சேர்ந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபாதர். ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முதல் முறை மாதா தொலைக்காட்சியில் நான் நேர்காணலில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. அருட்தந்தை டேவிட் அவர்களுக்கும் அவரை சார்ந்து பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற பணியாளர்கள் உங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடிப்படையில் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வருகிறவன். என்னுடைய பெயர், பழைய பெயர் நாராயணன். அப்பா பேர் சொக்கலிங்கம், அம்மா பேர் மாரியாத்தாள், மூத்த அக்கா பேர் தெய்வானை, ரெண்டாவது அக்கா பேர் விசாலாட்சி, மூன்றாவது அக்கா பேர் தமிழ்ச்செல்வி, எங்கள் அண்ணன் பேர் செல்லம், என் பெயர் நாராயணன். எனக்கு அடுத்த தங்கச்சி பானுமதி, கடைசியான தங்கச்சி பொன்மலர் செல்வி. நான் பள்ளி பருவத்தில் படிக்கிற போதே ஆர்சி மிடில் ஸ்கூல் புலிக்கன்மாயில் நான் படித்தேன். அப்போது அங்கு வருகிற நறுக்கருணை வீரன் என்கிற ஒரு சின்ன துண்டு பிரசுரம் வரும். அந்த துண்டு பிரசுரம் எல்லா கிறித்தவ மாணவர்களும் படிப்பார்கள். அவர்கள் படிக்கிற போது எனக்கு அதை கொடுப்பார்கள். அதில் ஃபோட்டோலாம் நிறையா ட்ராயிங் போட்டு இருக்கும். நான் முதல்ல பார்த்து சிலோவம் அந்த குளத்தில் தூக்கிட்டு போகிறத பார்ப்பேன். அதற்கு பிறகு நான் அப்படியே சன்னமாக படிப்பேன். இதை படிக்கும்போது நான் இன்றைக்கி இப்படி சொல்கிறேன், அன்றைக்கி என்ன நிகழ்ந்தது அப்படின்னு இன்றைக்கி ஒரு அறிவுபூர்வமாக சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு என்னை இறைவன் தொட்டிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் என்னென்னா, 14 வயசுலேயே குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். அதற்கு பிறகு நான் ஒரு குருவாக ஆக வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளில் நான் கிறிஸ்தவன் ஆகணும், ஒரு கிறித்தவ பெண்ணை திருமணம் செய்து வாழ வேண்டும் என்கிற இதில் தான் கிறித்தவன் ஆக வேண்டும் என்கிறது மட்டும்தான் எனக்கு கவனமாக இருந்தது. என்னோடு சக மாணவராக இப்பொழுது புனித சவேரியார் கல்லூரி கொல்கட்டாவில் இருக்கிற என்னுடைய நண்பர் டாமினிக் சாவியோ தான் என்னிட்ட நான் ஒகேஷன் கேம்ப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒகேஷன் கேம்புக்கு, ஒகேஷன் கேம்ப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது, தேவழைத்தல் முகாம் சும்மா வான்னு கூட்டிகிட்டு போனார். அன்றிலிருந்து ஏசு சபையில் இருக்கிறேன். ஏசு சபை எனக்கு 2வது தாய். கண்டிப்பாக என் அம்மா மாரியாத்தாள்னா அடுத்த தாய் இயேசு சபை. எத்தனையோ முறை தேவாலயத்தில் இந்த ஒகேஷன் டு ப்ரீஸ்ட்ஹுட்டில் எனக்கு சவால்கள் வந்த போதும் என்னை வளர்த்து எடுத்த ஒரு தாய் என் அம்மா. அதுக்கு பிறகு என் அறிவாலும் ஆற்றலாலும் நான் இப்போ இப்படி இருக்கிறேன்னா அது இயேசு சபை. அதை விட்டு நான் இயேசு சபையாளனாக வாழ்ந்து இறக்க வேண்டும் என்கிறது தான் என்னுடையது. ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இப்போ இந்த புதிய பொறுப்பு, தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய தலைவராக அந்த பொறுப்பு ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஃபோன் கான்லையோ இல்லை தபால் மூலமாக நேரடியாக உங்களை சந்தித்து அந்த ஒரு விஷயம் இப்படி நீங்கள் தலைவராக போகிறீங்க அப்படிங்கிற அந்த நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அன்னைக்கு நாளினுடைய அந்த மனநிலை எப்படி ஃபாதர் இருந்திருக்கு? ஏன்னா இது நம்ம எதிர்பாராமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அப்படிங்கிற இது புதிய பொறுப்பை நாம் ஏற்க இருக்கிறோம் அப்படிங்கிற அன்றைய மனநிலை எப்படி இருந்துச்சு ஃபாதர்? அடிப்படையில் நான் ஒரு அகாடமிக், ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிற, அதனால் இந்த மாதிரியான ஒரு பொறுப்பு நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட், எல்லாமே முற்றிலும் மாறுபட்டது, எதிர்பார்க்கலை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி, ஏன், எதுக்கு நினச்சாங்க
அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் இப்படிப்பட்ட ஆள் இருந்தது கிடையாது. இயேசு சபையிலே இதான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கலி இதை ஃபஸ்ட் டைம். எனக்கு எடுத்தோடனே இது நமக்கு செட் ஆகாத ஒரு வேலையில் என்று முதல்ல உணர்வு. அப்புறம் நான் என்ன வேலை அப்படிங்கிறத தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் ஆக்ட் 2010 அதை எடுத்து படித்து பார்த்தேன். அப்புறம் அதனுடைய பணிகளை பார்த்தேன். தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இந்த மக்களுக்கு செய்கிறாங்க, கல்வி உதவித்தொகை, அதனுடைய என்னென்ன சலுகைகள், என்னென்ன திட்டங்கள், என்னென்ன பாதுகாப்பு, இது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தின்படி சட்டப்பூர்வமான ஒரு ஆணையம் என்கிற போது ஒரு பவர் கிடைக்கிது. we have the power to empower people. கண்டிப்பாக. ஸோ பவர் வந்து நாட் டு என்ஜாய் டாமினன்ஸ், பட் திஸ் இஸ் அ பவர் வி கேன் யூஸ் திஸ் டு எம்பவர் பீப்புள். இந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொண்டு மக்களுக்கு அதிகாரத்தையும் ஆற்றலையும் கொடுக்குற, அதாவது இயேசபையில் நான் செய்கிற பணியை நீட்டி 38 மாவட்டங்களில் செய்ய முடியும் என்கிற ஒரு உணர்தல் வந்தது. அதிலிருந்து எனக்கு ஒரு உறுதியாக இருந்தது. ஒருவேளை நான் வந்து இப்போ எங்களுடைய கல்லூரியில், லோயலா கல்லூரியில் இருக்கக்கூடிய லீபாவினுடைய மேலாண்மை கல்லூரியினுடைய இயக்குனராக இருக்கிறேன். எங்களுடைய ப்ராவின்ஸினுடைய எல்லா கமிஷனுக்கும் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன், ப்ராவின்ஸ் கோஆர்டினேட்டர் ஆஃப் கமிஷன்ஸ். அதே மாதிரி தெற்காசியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுடைய தலைவராகவும் இருக்கிறேன். அப்போ இந்த 3 வேலையையும் செய்கிற போது எனக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் இந்த சிறுபான்மையினர் நல ஆணையத்தில் செய்கிற பணி எனக்கு திருப்தியாக இருக்கிறது. ஏன்னா ஒரு சிறுபான்மை இனத்தைன்னு சொன்னால் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், சௌராஷ்டிரர்கள், சமணர்கள், வடக்கிந்திய தமிழர்கள், தமிழ் சமணர்கள், புத்தர்கள், மொழி வாரியான மைனாரிட்டிஸ். நிறைய பேருக்கு இது தெரியாது. மத வழி, மொழி வழி மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியே தாய்மொழியாக இல்லாமல் வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லோரும் சிறுபான்மையினர். மலையாளிஸ், ஆங்கிலோ இண்டியன்ஸ், தெலுங்குஸ், ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், ஆல் ஆர் மைனாரிட்டிஸ். அதான் பவர்ஃபுல் ஆக்ட். ஒரு சிறுபான்மையினராக கூட ஆகலாம். இப்போ நீங்கள் ஒரு பெரும்பான்மையினர் வந்து இருக்காங்க, அவங்க கொஞ்சமாக குறைஞ்சு சின்ன குரூப்பாக ஆகிட்டாங்கன்னா தே வில் கம் அண்டர் மீ, சிறுபான்மையினர் ஆயிடுவாங்க, இந்த அண்டர் திஸ் ஆணையம் வந்துடுவாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த இது எனக்கு உணர்வு வந்து இவ்வளோ பேருக்கு பலன். ஏழை மாணவர்கள், விதவைகள், ஏழ்நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள், கிறிஸ்தவ உபதேசியார்கள், ஆலய பணியாளர்கள், பாடகர்கள், ஆலயத்தில் பாடகர்களுக்கும் உதவி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஃபாதராக இருந்து என்ன செய்கிறோமோ அதை வந்து 38 மாவட்டங்களை அரசு பூர்வமாக செய்கிறோமே, ஓகே, அப்போ இட் இஸ் குட், ஐ எம் கண்டினியூயிங் மை ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நிறையா உதவிகள், நிறையா நன்மைகள் வந்து இந்த ஆணையத்தின் வழியாக நம்ம மக்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் ஏதாவது, இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, இப்போ அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விதம், அது சில ஒரு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த நல ஆணையத்தின் வழியாக நம்முடைய மக்கள், நீங்கள் இப்போ பாடகர் குழுவெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ நான் ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஸ்கீமை பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய வழிவகைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது முக்கியமான, நம்முடைய இந்த உரையாடலில் இது முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் வந்ததனுடைய பணி வந்து ஏதோ ஒரு மாதா தொலைக்காட்சியில் நேர்காணல் சந்தித்தோம். இதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு தெரிந்த அளவில் சிறுபான்மை மக்களுக்கு, நான் ஃபாதராக இருக்கிறதுனால கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கும். அதனால் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஃபாதர் அப்போ கிறிஸ்டின்ஸுக்கு கிடையாது. தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் ஆக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறாங்க. முதல்ல கல்வி உதவித்தொகை இருக்கிறது. 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவ மாணவி இருக்குது, 9லிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவி இருக்குது, 11, 12 படிக்கிற மாணவ மாணவி இருக்குது, கல்லூரி படிக்கிற மாணவ மாணவி இருக்குது, கல்லூரியை தாண்டி அயல் நாட்டில் படிக்கிற மாணவ மாணவி இருக்குது. எல்லா கல்லூரியிலையும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு நிதி உதவி இருக்கிறது.
சிறப்பு ஃபாதர். அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுபான்மையினர் மாணவியர்கள் எந்த ஒரு இடையூறுமின்றி அவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் 1384க்கு மேலே தங்கும் விடுதிகள் இருக்கிறது. சூப்பர் ஃபாதர். அந்த தங்கும் விடுதியில் 60% சிறுபான்மையினருக்கு போய் சேரும். அதுவும் தாண்டி 17 ஹாஸ்டல்ஸ் மென்ட் ஒன்லி ஃபார் சிறுபான்மையினர். நிறைய பேர் தெரியாதனால இதில் வந்து நான் இந்த பொறுப்பெடுத்த பிறகு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரேன். நிச்சயமா. சில இடங்களில் வந்து யாருமே சிறுபான்மையினர் சேராதனால பிசி எம்பிசி மற்றதுலேருந்து இருக்கிற நான் சிறுபான்மையினர் பெரும்பான்மை இனத்துலேருந்து போட வேண்டியதாகிடுது. ஏன்னா அதுக்கெல்லாம் ஹாஸ்டல் வார்டன் இருக்காங்க. ஆனால் சிறுபான்மையினர் மாணவர்கள் அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால எல்லாருக்குமே உண்டு இருக்கிறது கல்வி உதவித்தொகை. இது ஒன்று. ரெண்டாவது வந்து கிறித்தவ மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய மகளிர் உதவும் சங்கம், 2 சங்கம் இருக்கிறது. இதில் வந்து மகளிர் இதில் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு மாதாந்திர ஊதியம் இருக்கிறது, ஓய்வூதியம் இருக்கிறது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை இருக்கிறது. அவர்கள் ஏதாவது விபத்தில் இருந்தால் அந்த விபத்துக்கும் அவர்களுக்கு காப்பீடு இருக்கிறது. இவர்கள் தொழில் தொடங்குவதற்கு, சிறு தொழில் தொடங்குவதற்கு, தையல் தொழில் தொடங்குவதற்கு, பூ வேலைப்பாடுகள் செய்வதற்கு இவர்களுக்கு மானியமாக கொடுக்கப்படுகிறது. கடன் உதவி மட்டுமல்லாமல் கடன் உதவி டாம்கோ மூலமாக கொடுக்கப்படுது. அந்த டாம்கோங்கிறது சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம். அதில் வந்து கடன் அது வட்டி குறைச்சிருக்கும். அப்போ இந்த மகளிர் உதவும் சங்கத்தில் மெம்பராக சேர்றதுக்கு இருக்குது. அதுக்கு ஒரு அட்டை கொடுப்பாங்க. யூஆர் அப்ரூவ்டு கவர்மெண்ட்டினுடைய. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லா பணியும் செய்யலாம். அப்புறம் உபதேசியார்கள், அதாவது ஆலய பள்ளிவாசல் பணியாளர்கள், ஆலயத்திலையும் பணியாளர்கள், உபதேசியார் நல வாரியம்னு இருக்கு, போர்டு, அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அதுவும் இதுக்குள்ளே வரும். அதில் வந்து உபதேசியார் நிறைய பேர் தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னாப்புல அப்போ கவர்மெண்ட் வந்து கோயில் எடுத்துருமா? இல்லை சில பேர் நினைப்பா கவர்மெண்ட் தானே இந்த சம்பளத்தை கொடுக்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா நான் பார்க்குறேன் கிறிஸ்தவர்கள்லேயே சிஎஸ்ஐ, இப்போ மற்ற டினாமினேஷன் இருக்கிறவங்க, பெந்தகோஸ்ட், இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, ஏஜி சர்ச்சு, அசம்பிளி ஆஃப் காட் எல்லோரும் வாங்குகிறாங்க. அப்போ கத்தோலிக்கர்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ நான் ஒரு கத்தோலிக்க குருவாக இருந்துக்கிட்டு நம்ம இதுலேருந்து யாருமே இதை பலன் பெறலையே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு இருக்குது. அதை தாண்டி புனரமைப்பு பழுது பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க. இப்போ இடைக்காட்டூர் சர்ச்சுக்கு அண்மையில் வாங்கி கொடுத்தோம். ஓகே, திருஇருதை ஆண்டவருக்கு. இந்த சென்ட் பால்ஸ் சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு சூளை சென்னையில் 4.5 கோடி கொடுத்தோம். இது மாதிரி நான் பள்ளிவாசல்கள் கிறிஸ்துவ ஆலயம் புனரமைப்பு, ரெனோவேஷன். அது வந்து நீங்கள் வந்து தொன்மையான ஆலயங்கள் இருந்தால். ஆனால் வந்து 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் இருக்குது, 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பழுது பார்ப்பதற்கு 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுகிறது. இதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது எடுத்துட்டா சர்ச் எடுத்துப்பாங்க. அது கிடையாது, 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 கிடையாது. அதில் எந்த ஒரு அந்த கொக்கியும் கிடையாது. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், நான் சொல்கிறேன்ல, as a father I am saying it is not true. அதனால் அதை பெறுவதற்கு இதை தாண்டி புனித பயணம், ஜெருசலேம் புனித பயணம் செல்வதற்கு, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு, பௌத்தர்கள் தீக்ஷா பூமி நாக்பூருக்கு செல்வதற்கு உதவித்தொகை இருக்கிறது. கடன் உதவித்தொகை வந்து நீங்கள் தொழில் தொடங்கலாம்னு அழகாக நீங்கள் வந்து தொழில் தொடங்கலாம். இப்போ நீங்கள் தையல் மிஷின் கொடுக்குறோம், மிஷின் கொடுக்குறோம், மிஷின் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இது மாதிரி திட்டங்கள் நிறைய வரிசையாக இருக்குது. உதவித்தொகையிலேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் விழிப்புணர்வு இல்லாதனால நிறைய பேர் இதை பெறுவதில்லை. இது முக்கியமான ஒன்று. இப்போ அண்மையில் நம்ம செஞ்சு முடித்தது வந்து கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், சிறுபான்மையினர் அந்தஸ்து என்பது ரொம்ப காலமாக இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இப்போ சிம்பிள் ஒரு போர்ட்டல் இருக்குது.
நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆடியோ சர்டிஃபிகேட் வாங்கி. ஓகே. அப்புறம் ஒரு எம்பவர்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லேயும் அது இருக்குது. அதில் வந்து கூடுவாங்க, பார்ப்பாங்க, எல்லா சர்டிஃபிகேட்ஸ்னா ஆன் த ஸ்பாட் ஓவர். ஓகே. அண்மையில் 2 வாரங்களுக்கு முன்பாக 159 கல்வி நிறுவனங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கு. என்னுடைய டயசிஸ்லேயே 123 ஸ்கூல் இருக்குது. ஆல்ரெடி 19 ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்தாச்சு. எல்லாரும் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். இப்போ அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி சொன்னோம். மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ரெனியூவலே பண்ண தேவை கிடையாது. இதுக்கு பிறகு இது முறை அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அப்லோட் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களும் அப்லோட் பண்ணணும். ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கணும். ஏன்னா ஆடியோ சர்டிஃபிகேட் எது கேட்கணும்பாங்க. யாரோ ஒருத்தர் பெரும்பான்மை ஆளுங்க வந்து கான்வென்ட் ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க, அது மைனாரிட்டின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ஆடியோ போய் பார்த்தாருன்னா அது வந்து ஒரு உறுதியாக இருக்கும், ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்காக அது பயன்படுத்துறது. அதனால் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ்ஸு அதுவும் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ அண்மையில் 38 மாவட்டங்களுக்கு சென்று வருகிறோம். அதாவது இப்போ வந்து 10 மாவட்டங்கள் பிடித்திருக்கிறோம். டிசம்பர் 2025 38 மாவட்டங்களை ஆணையம் நான் விசிட் பண்ணுறேன். அங்கே வருகிற போது கலெக்டர், எஸ்பி, காவல் கண்காணிப்பாளர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, சிஇஓ எல்லா 38 அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. மக்கள் பிரதிநிதிகள் எங்கள்கிட்ட குறைகளை கேட்குறோம். அங்கேயே 60% 70% தீர்வு காண்கிறோம். கண்டிப்பாக தீர்வு காணுகிறோம். நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறது வந்து நாமக்கல், சேலம், கரூர், சிவகங்கை, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, இப்போ தஞ்சாவூர் போய் நீங்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்கள். அங்கேயே சிறுபான்மை மக்களுடைய குறைகளை தீர்த்திருக்கிறோம். அது கொடுக்காத அந்தஸ்து கொடுக்காத லேண்ட் இஷ்யூ, அப்புறம் கல்லறை தோட்டம், கபர்ஸ்தான் முஸ்லீம்களுக்கு கல்லறை தோட்டத்துக்கு நிலமும் அரசு தருகிறது. அந்த கல்லறை தோட்டத்தை கட்டுவதற்கும் நிதி தருகிறது. அதை கல்லறை தோட்டத்தை சுற்றுச்சுவர் கட்டுவதற்கும் நிதி தருகிறது. இணை மானியமாகவும் தருகிறது. நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அரசு 20 லட்சம் கொடுக்கும். 40 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது 80 லட்சம். ஸோ இணை மானியமும் கொடுத்து இது செய்கிறது. இது நிறைய கபர்ஸ்தான், கல்லறை தோட்டம் அதிகமான பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி பள்ளியில், கல்லூரிகளில் இந்த நியமனங்கள் பிரச்சனை இருக்கிறது. அதற்கான அடுத்தடுத்த பரிந்துரைகளை அரசுக்கு கொடுத்து கொண்டு இருக்கோம். நிச்சயம் நீங்கள் சொல்லும்போது இவ்வளோ திட்டங்களா அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழ்ச்சி பருவ அன்பர்களுக்கும் சரி எனக்கும் இதை பற்றி ஒரு புத்தகமாகவும் போட்டிருக்கோம், PDF ஃபைலாகவும் போட்டிருக்கோம். அதை நான் வந்து எல்லா போராட்டங்கள்லாம் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுலேயே என்ன திட்டம், என்ன காரணம், யார் தகுதி உண்டு, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி கிடைக்கலைன்னா என்ன. அதாவது நான் ஒன்று தெளிவுபடுத்திக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த ஆணையம் வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி கிடையாது, மானிட்டரிங் அத்தாரிட்டி. தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நல இயக்ககம் ஒன்றை நிறுவிருக்கு. அது டாக்டர் கலைஞர் இருக்கிற போது தான் இது வந்து சட்டப்பூர்வமானது. அப்புறம் இது டைரக்டரேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஆரம்பித்து இயக்ககம், நல இயக்ககம் இருக்கிறது. அதில் அவர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து புனரமைப்புக்கு கேட்டிருக்கீன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியலுக்கு கொடுப்பீங்க. அவங்க கொடுத்த உடனே அவங்க ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்கள்கிட்ட வரலைன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க. அவங்க பதில் சொல்லலைன்னா அப்போ வரும்போது தான் என்கிட்ட வரணும். சார் நான் வந்து சேர்மன் ஆஃப் பெட்டிஷன்ஸ், அதனால் நான் வந்து சொன்ன உடனே நான் வந்து கேட்பேன். என்ன ஆணையத்தினுடைய பவர் என்னென்னா, நான் கேட்டு எனக்கு பதில் சொல்லலைன்னா சம்மன் பண்ணுவேன். நீங்கள் சம்மன் பண்ணி வரலைன்னா ஆஸ் அ சிவில் கோர்ட் ஜட்ஜ் ஐ கேன் டேக் ஆக்ஷன். ஸோ அப்போதுனால தான் வந்து ஆணையத்தினுடைய பணி வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்துடும். அப்போ அது எல்லாமே அதில் அந்த புக்கில் போட்டு இதை பகிர்ந்துட்டு வர்றோம். இப்போ எனக்கு மாதா தொலைக்காட்சி வழியாக அந்த புத்தகம் கிடைப்பதற்கு அந்தந்த டயசிஸில் இப்போ தஞ்சாவூர் பிஷப்க்கு கொடுத்தோம், அதே மாதிரி முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுத்துருக்கோம், முதன்மையாக கொடுத்துருக்கோம். அதை பற்றிய புத்தகமும் PDF டிஜிட்டல் காப்பியும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம். அதில் எல்லாமே இருக்கும். அதோடைய ஃபோன் நம்பர் இருக்கும், மின்னஞ்சல் இருக்கும். என்னுடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் எழிலகத்துக்கு பின்னாடி கல்சா மஹால் ஒரு புராதன கட்டடம் இருக்கும். அந்த சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்திலே இருக்கும். அங்கே எப்போனாலும் வரலாம். நான் வந்து வாரத்தில் 3 நாள் வந்து மக்களை சந்திக்கிறேன், பெட்டிஷன் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 600 சொச்சம்
பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து 513 கிளியர் பண்ணியிருக்கோம், தீர்வு கண்டோம். சூப்பர் ஃபாதர். கொள்கை அளவில் தான் நான் வந்து அரசிட்ட நான் பரிந்துரை கொடுக்கணும். நடக்கிற விஷயங்கள் நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, செய்ய முடியுமான்னா, இது வரைக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாருமே ஒத்துழைச்சு தான் இது நடந்திருக்கு. அவங்க இல்லைன்னா நான் வந்து எல்லாம் நினைப்பீங்க அரசு அதிகாரிகள்லாம் உதவி செய்ய மாட்டாங்கன்னு. பட் என்னுடைய அனுபவத்தில் we have implemented and we have sorted out the issues simply because of the assistance and the quick swift action of district collector and the district SP, DSP, அப்புறம் AEO, DO. அதாவது 23 மாதங்கள் 4 பெண் ஆசிரியர்கள் சேலரி இல்லாமல் இருந்துச்சு சிவகங்கை டயசிஸில். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். 23 மாதம், ஆல்மோஸ்ட் 2 வருஷம். 2 வருஷம். 2 weeks ago, 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சாங்ஷன் பண்ணிடுச்சு. அவங்க 23 மாதமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. நான் போகும்போது அது இதாகிடுச்சு. இப்போ சிவகங்கை கத்தீட்ரல் கட்டுறதுக்கு NOC இல்லாமல் இருந்தது. NOC கொடுக்கப்பட்டிருக்காது. இந்த NOCலாம் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இப்போ சொல்லும் போதே இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. இதை பற்றி ஒரு புரிதலோ எனக்கு நிறைய பேருக்கு அது புதுசாக இருக்குது. ஆனால் ஆணையம் இருக்குதுன்னு தெரியும், ஆணையத்துடைய பணிகள் என்ன தெரியாது, ஆணையத்தை எப்படி அணுக வேண்டும் தெரியாது. ஆணையத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னா இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள், குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த புத்தகம் வடிவினால் நீங்கள் அதை சொல்லும் போதே ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வண்ணம், அதனுடைய திட்டம் என்ன, இது யார் யார் தகுதியானவர்கள், இதை யார் பெற முடியும், இதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்முடைய மக்கள் அதை எஜுகேட் பண்ணி இன்னொன்று பரவலாக்கம் செய்தாலே நிறைய பலன்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய பகிர்வுல இருந்து தெரிந்து ஃபதர். இன்னும் இதில் ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஃபதர்? நான் பொறுப்பு அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் என்னை ஏன் போட்டார், ஏன் என்னை நியமித்தார் அப்படின்னா, நான் ஒரு அகாடமிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் இது நிறையா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கூலில் டைரக்டராக இருந்திருக்கிறேன். என்னை போடுறாரு அப்படின்னா அந்த அகாடமிக்கு அவர் எதிர்பார்க்குறாரோ அப்படின்னு தெரிஞ்சது. அப்புறம் அதே தான் என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் என்னை சுற்றி இருக்கிறார். எனக்கு இங்கே ஆஃபீஸ்லேயே 4 IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, அப்புறம் மெம்பர் செக்ரட்டரி, அப்புறம் டைரக்டரேட் மைனாரிட்டி ஸ்கூலில் செக்ரட்டரி. இப்போ இந்த 4 பேரும் எனக்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் என்னோடு பயணிக்கிறார்கள். அப்போது அவர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அகாடமிக் அப்படின்னா இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம், கொடுக்குறோம், அதனுடைய தாக்கம் என்ன, வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி 32 லட்சம் ஒதுக்கி ஒரு ஆய்வு நடந்துகிட்டு இருக்கிறது. தாக்கம் என்ன, அதன் தாக்கம் தருகிற மாற்றம் என்ன, எங்கே, யாருக்கு. அப்புறம் இந்த திட்டங்கள், சலுகைகள், உதவித்தொகைகள், இந்த உரிமைகள், பாதுகாப்புகள் சென்று சேர்ந்துருக்கிறனவா, சேரவில்லையா, சேர்ந்ததென்றால் என்ன தாக்கம், சேரவில்லை என்று சொன்னால் யார் தடையாக இருப்பது, அரசு அதிகாரிகளா இல்லை சிறுபான்மை மக்களா என்கிற ஆய்வும் இன்னொரு ஆய்வு இருக்குது. இதிலேயே ஒரு 10 லட்சம் ஒதுக்கி பெண்களுடைய மாற்றம் இருக்கிறதா, பெண்களுக்கு தான் இது கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம், இஸ்லாமிய உதவும் சங்கம் இது இருக்குது. அப்போ இது வந்து அந்த அவங்க வாழ்க்கையில் இதனால் மாற்றம் அப்படின்னு 2 ரிசர்ச் பண்ணுறோம். பிப்ரவரியில் முதல்வர்களிடம் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். அது ஒரு திட்டம். இன்னொரு திட்டம் ஸ்பீச் காம்படிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். திராவிட மாடல் ஆட்சியின் பலன்கள், சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள் பற்றி 38 மாவட்டங்களிலும் நடத்துகிறோம். 1 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்பீச் காம்படிஷன், பேச்சு போட்டி நடத்தப்படுகிறது. இது இந்த போன மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து 38 மாணவ மாணவியரை கூட்டி கொண்டு வந்து சென்னையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இருக்கிற இடத்துல அந்த 38 பேரும் பேச்சு வச்சு அதில் 3 பேரை செலக்ட் பண்ணி முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு பரிசளிப்பார். அந்த ஒரு திட்டம். அது வந்து அந்த இதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், திட்டங்கள்லாம் எப்படி வாங்கிடலாம். ஸோ அப்படிங்கிற இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவன் படிப்பான்.
அந்த பூரா டாபிக் பூரா சிறுபான்மை மக்களுக்கு செய்கிற பல நன்மைகள் என்னென்ன நன்மைகள். அப்போ அதை படித்து தான் ஆகணும் அவன். கண்டிப்பாக அதை படிக்கிறப்ப எல்லாம் அதான் கான்டென்ட். அவன் சிலபஸ் அதுதான். அகடமிக் இருக்கலாம் சார், அவன் சிலபஸ் அதுதான். அந்த சிலபஸ்லேருந்து தான் அவன் பேச முடியும். அப்போ அவங்க மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாயிரும். கண்டிப்பாக. அப்போ கல்வி உத்தரவு அது பண்ணுறோம். இன்னொன்று வந்து நான் என்ன இப்போ நான் எங்களுடைய திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், சிறுபான்மை இனங்களில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு திறன்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் அவரிடம் பேசி கொண்டிருக்கிறேன். அதை நம்ம உயர் பண்ணலாம். ஏன்னா வந்து பல நேரங்களில் வந்து ஒரு கிறிஸ்தவம் முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌத்தத்தில் இருக்கிறதுனால பெரும்பான்மை இதில் உள்ளே போக முடியல. நானே இதை சந்திக்கிறேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பிரச்சனைகளை தீர்வு காணுங்கிற போது பெரும்பான்மை இடத்துல பிரச்சனை இருக்குது. ஏன்னா டாக்டர் கலைஞர் சொல்லுகிற போது சிறுபான்மை மக்கள் கண்களை போன்றவர்கள், பெரும்பான்மை மக்கள் உடலை போன்றவர்கள். கண்களை குத்தி குருடாகி ஒரு உடம்பு வாழ முடியாது. உடம்பை கெடுத்துட்டு ஒரு கண் இருந்து பிரயோஜனம் இல்லை. அது அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சேர இருக்கணும். ஆனால் சிறுபான்மை மக்கள் கண்களை போன்றவர்கள், கண்ணான கண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை தெளிவோடு தான் அதை செயல்படுறோம். கண்டிப்பாக ஃபாதர். நீங்கள் சொல்லும்போதே நிறையா கேள்வியெல்லாம் கேட்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இதில் என்ன கேள்வி கேட்குறதில்ல, அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து வைப்பாங்க நம்ம வட்டார வழக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி புட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ஆணையத்தினுடைய பணிகள் என்ன, திட்டமிடுதலோடு இந்த ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து தெரிகிறது. கிறிஸ்து பிறப்பு செய்தியாக இன்றைக்கி மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன ஃபாதர்? கிறிஸ்து பிறப்பு செய்தி அப்படிங்கிறத விட எனக்கு இருக்கிற ஒரு உணர்வு தான் நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். கிறிஸ்து பிறப்புன்னாவே நான் சொல்லுவேன் இதை. நான் வந்து அந்த இயேசு குழந்தையை பார்க்கிற போது குழந்தையை பார்க்காம அதற்கு பின்னால் எனக்கு நிழலாக தெரிகிற சிலுவை தான் தெரிகிறது. நம்மெல்லாம் பிறக்கிறது போது வாழ்கிறதுக்காக பிறக்கிறோம். ஆனால் அவர் பிறக்கிறது சாகிறதுக்காக பிறக்கிறார். அவர் ஏதாவது இப்போ கேள்விப்பட்டிருக்கோமா, இந்த குழந்தை பிறந்திருக்கு சாகிறதுக்காக பிறந்திருக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனால் வந்து கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை விட கிறிஸ்து எனக்கு இறக்கப் போகிறார், எனக்காக வாழப் போகிறார், அப்படி வாழ்ந்ததால் அவரை வந்து கொல்ல போகிறாங்க. நான் என்ன கிறிஸ்மஸ் செய்தியாக நினைப்பேன்னா, நான் யாருக்காக சாகிறேன்? ஹூ இஸ் த பர்சன் ஃபார் ஹூம் ஐ வாண்ட் டு டை, ஐ வாண்ட் டு டை ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் இந்த கிறிஸ்மஸ் மெசேஜே அதான் சொல்லுவேன். நான் உங்கள் வாழ்க்கையில் யாருக்காக வாழ்ந்து சாகணும்னு நினைக்கிறீங்க? அதான் பிறப்பு செய்தி. கண்டிப்பாக. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், ஒய் ஒய் ஒய். அப்போ சாகிறதுக்கு வந்து இந்த உடல் சாவா இல்லை, துயரப்படுவது. பிறருக்காக நான் வந்து 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமாவது பிறருக்காக வாழ்கிறேன். பிறருக்கு வேலை செஞ்சதுனால எனக்கு அவமானம் இருந்தது, எனக்கு பிறருக்கு வேலை செஞ்சதுனால சிலுவை தூக்கம் வந்துச்சு, சிலுவை அதுக்காக நான் சாகிறேன் அப்படின்னு ஒரு கணவன், ஒரு மனைவி, குழந்தைகள், சின்ன 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 விஷயங்களில் நான் யாருக்காக சாகணும், நான் யாருக்காக வாழணும், இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் முக்கியமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையோ, யாருக்கெல்லாம் உரிமைகள் இல்லையோ, யாரெல்லாம் என்னோட யாராவது பேசுவாங்களான்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்ந்தோம்னா அன்னைக்கு தான் கிறிஸ்து பிறப்பு விழான்னு நீங்கள் எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் சும்மா இது ஒரு வெறுமனே வெற்று சடங்காக கேக் சாப்பிட்டு ட்ரெஸ் போட்டு மாஸ் வைக்கலன்னு இருக்கிறேன். சிறப்பாக சொன்னீங்க ஃபாதர். அதாவது இறந்தும் இரவா புகழை அடையணும் அப்படின்னா நாம் நமக்காக வாழ்வதை காட்டிலும் பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் நம்ம நினச்சி பார்க்குறோன்னா யாருமே அவங்களுக்காக வாழ்ந்தவங்க கிடையாது. கிறிஸ்து பிறப்பை சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். நமக்காக நீங்கள் அதை அழகாக அற்புதமாக சொல்லிட்டீங்க. ஒரு குழந்தை வந்து இறப்பதற்காகத்தான் பிறக்கிறது அப்படின்னா அதுவும் தனக்காக இறப்பதல்ல, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பிறருக்காக, எல்லோருக்குமாக அப்படிங்கிறப்போ மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பு செய்தி அதுதான். நாம் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கின்ற பொழுதுதான் உண்மையாக கிறிஸ்து அவனாக, கிறிஸ்து அவளாக நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க ஃபாதர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான விஷயங்கள்
விழிப்புணர்வுகள். கண்டிப்பாக நாங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சியின் பல நிகழ்ச்சிகளில் கூட சிறுபான்மையினர் நல ஆணையத்தினுடைய பணிகள் என்ன அதை பெறக்கூடிய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நாங்களும் அதை படிக்கிறோம். கண்டிப்பாக அன்பர்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். ஏராளமான சிறுபான்மையின மக்கள், அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த எல்லாருமே மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், பௌத்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை வந்து புத்த மத சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். புதிய தகவலாக இன்றைக்கி நான் கேள்விப்பட்டது இந்த மொழி வாரியிலான சிறுபான்மையினர், குறைந்த அளவில் மொழி பேசக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ எல்லாருக்குமான பணிகளையும் நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் எடுத்து செய்வோம் அப்படிங்கிறத மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் சார்பாக சொல்லிக்கிறேன் ஃபாதர். ஸோ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் உங்கள் இடையராது பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி இவ்வளோ விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் அன்பர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய பகிர்வு உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் இதுபோல பலன் அளிக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள்.